இட்லி சீயாழம், இட்லியை வச்சு எப்படி பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். இது 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/3 கப்பு தனியா, இது கூட கொஞ்சம் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். இது நல்லா செவக்க வறுத்து ஆற வச்சுக்குங்க. அடுத்ததாக மிளகாய், நான் ஒரு 12-13 மிளகாய் போடுறேன். இது வந்து நெடி வராமல் இருக்கிறதுக்காக உப்பு போடுறேன். ஸோ இது பொடிக்கும் சேர்த்து தான் அது. ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி, இது வந்து நல்லா திக்காக கரைச்சி வைக்கணும். இப்போ இட்லி எடுத்துக்கோங்க. இட்லியை வந்து ஒரே மாதிரி அளவாக ஸ்லைஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இது மீந்து போன இட்லி இருந்தாலும் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக வச்சும் பண்ணலாம். இப்போ இந்த புளியை வந்து இது தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது திக்காக இருக்கணும். அதே மாதிரி இது ரொம்ப புளிச்ச மாவாக இருந்ததுன்னா புளி கொஞ்சம் குறைச்சிக்குங்க. புது மாவாக இருந்ததுன்னா நல்லா தாராளமாக விடுங்க. அடுத்தது இது பொடி. இது வந்து ஃபஸ்ட்டு மிளகாவை போடணும். மிளகாய் கூட 1 ஸ்பூன் அந்த பருப்பு போடுங்க. ஏன்னா மிளகாய் சரியாக அரையாமல் போயிடும், அதுக்காக. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இதில் உப்பு இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இது வந்து ஸ்பூனில் எடுத்து இதில் அந்த இட்லி மேலே போட்டிங்கன்னா இது நல்லா பிடிச்சிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு அது வெடித்த உடனே வெங்காயம், நல்ல பொடியாக அரிஞ்ச வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய். இந்த வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மசாலா திக்காக கிடைக்கும் நமக்கு. இது நல்லா கிளாஸாக நல்லா வெந்து நல்லா வரும்பொழுது நம்ம சேர்க்கணும். இதில் கூட கொஞ்சம் நீங்கள் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்திங்கன்னா இதுவும் கருகாமல் வரும். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த இட்லியை சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. வெங்காயம்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இது கொஞ்ச நேரம் இட்லியும் சூடான உடனே நம்ம இறக்கி கொடுத்துடலாம். பெரியவங்களுக்குன்னா இந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்னா போதும். ஆனால் குழந்தைங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இன்னும் நல்லா வதக்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு லைக் பண்ணுவாங்க. அடியில் ஒட்டும், அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம உப்புமாக்கு சொல்கிற மாதிரி தான். செய்து பாருங்கள், கட்டாயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். நன்றி.